வீடியோஸ்க்காக பார்த்தீங்கன்னா 5 செட் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். பேனல்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் கிரே காம்பினேஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேனலோட டிசைன் பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. நாப்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் நாப் போட்டிருக்கேன். ரிமோட்டு இந்த மாதிரி பெரிய ரிமோட்டு தான் இதுக்கு வரும். இப்போ உள்ள என்னென்ன போட்டுருவோம் நம்ம பார்க்கலாம். 5 சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீரியோவுக்கு பார்த்துருவோம். ஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 125 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரக்கூடிய நம்மளோட டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரௌண்டு சென்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 7265 பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸு மோனோ பண்ணி 150 வாட்ஸு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 3 சேனலுக்கு ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் அவுட்புட் வரும். அந்தமாதிரி நான் மோனோ பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஐசி போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாரி யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சாம்சங் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியான கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்கேன். ஆடியோ அவுட்புட்டுமே நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட் வந்திருக்கு. சப்புக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மூலம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு யூஎஸ்பிக்காக பார்த்திங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோலாஜிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த ப்ரோலாஜி தான் நான் இதில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஆடியோ அவுட்புட்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையாக வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பியரில் பியூர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளோட ஹேண்ட்மேட் வெண்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். 10,000 உள்ள 2 கெப்பாசிட்டி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். லைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெகுலேட்டர் போட்டு நான் எடுத்திருக்கேன். அவுட்புட் சாக்கெட்டு ஒரு தடவை பார்த்துருவோம். கனெக்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சப்புக்கு மட்டும் இந்த மாதிரி பனவா சாக்கெட் போட்டு நம்ம எடுத்துருவோம். ஒரு 2 சேனல் ஸ்டீரியோ இன்புட் இருக்குது. கூலர் ஃபேன் பார்த்திங்கன்னா 2 கூலர் ஃபேனை ஆட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ஹீட் சிங்கும் பார்த்திங்கன்னா 10 லீஃப் தான் போட்டிருக்கேன் 5 சேனலுக்கு. சப்வூஃபருக்கு 6 லீஃப் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதோட இன்டீரியர் எல்லாமே இவ்வளோ தான். இப்போ இதோட ஆடியோ டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ ஒன்று நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சேனலாக செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோலாஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு மட்டும் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனல் மட்டும். அடுத்து சென்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரௌண்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரௌண்டு கேட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வால்யூம் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அது ரெக்கார்டிங் என்ன இருக்கோ அந்த சாங்கில் அப்படியே உங்களுக்கு ப்ளே ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பேஸ் டிப்ளோட கண்ட்ரோல் ஆகும். சென்டரும் ரியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வாய்ஸும் 50% பார்த்தீங்கன்னா மியூசிக் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டும் ஒரு 20% வாய்ஸ் வர மாதிரியும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் பர்சன்டேஜ் கணக்கில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோட பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து நான் கரெக்ட் பண்ணேன். இதை வந்து நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கில் சொல்கிறேன். அதை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து வாய்ஸோட வரதை நான் உங்களுக்கு சரௌண்டு வச்சு காட்டுறேன். கேட்டிருப்பீங்க. அதாவது பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் கோரஸ் வந்து கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி கேட்கும். அந்த மியூசிக்கோட டெப்த்து மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது ஏன் அப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லெஃப்ட் சேனலு சென்டர் சேனலு நம்ம ஆடியோ வந்து ஈவனாக ப்ளே பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டோட வால்யூம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வளர்கிற மாதிரி சில பாட்டுக்கு மாறலாம். சில பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு லைட்டாக வாய்ஸ் வர மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் ரொம்ப மைல்டாக இருக்கும். கரெக்டான ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா வேலையுமே நான் வச்சு காட்டுறேன். 2 பாயிண்ட் வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும்.
ஸ்டப் வச்சுருக்கோம். ஹெட்செட்டு போட்டு நீங்கள் இதோட அவுட்புட்டை கேட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோட அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக உங்களுக்கு ஹெட்செட்டில் வந்து உங்களுக்கு பக்காவாக கேட்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளோட ப்ரோலாஜிக் போட்டு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு தரமான பொருள். ஒயரிங்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும். அதுமாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டாக கூட பிரிச்சுட்டு சர்வீஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒயரிங்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கோட் மட்டும் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம செஞ்ச செட்டு நம்மள்ட்டே 100% வருங்கிறது நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. இப்போ வெளியூர்லேருந்து நம்மள்ட்ட வாங்குறாங்க. ஏதோ சின்ன சின்ன இஷ்யூங்கிறனால வெளியில் பார்க்குற வாய்ப்பு வந்தால் கூட நம்ம பிரித்து பார்த்தா கூட யாருக்குமே கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோடிங் கூட தான் நான் ஒயரிங்கை நான் பண்ணியிருக்கேன். எல்லா செட்டுமே இப்படி தான் இருக்கும். நம்ம செட்டு நம்ம லோக்கல் கஸ்டமர் நம்மள்ட்ட கொண்டு வருவாங்க. வெளியூர்லேருந்து நம்மள்ட்ட இப்போ யூடியூப் பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு செட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூ, யூஎஸ்பி போர்டு ஃபால்ட்டு, ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா கூட பார்க்குற அளவுக்கு நம்ம ஒயரிங்கும் நீட்டாக இருக்கும். அதுமாரி கலர் கோடிங் கூட நமக்கு இருக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒயரிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்கேன். அதுமாரி போர்டோட அரேஞ்ச்மெண்ட்டும் பாருங்கள். நமக்கு வந்து அம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது செட்டில். செட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆனில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பாட்டை பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஆடியோவோட டெப்த்து பார்த்துருப்பீங்க. இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வரும். 10,000க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபர் 100% ஒர்த்தான ஆம்பிளிஃபர். நீங்கள் டேரெக்டாக வந்து ஆடியோ கேட்டு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே இதோட உண்மையான இது புரியும். ஒர்த்து பார்த்தீங்கன்னா 100% இதை சொல்லலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் இந்த பட்ஜெட்டில் யாரும் பண்ணுறது இல்லை. அப்படியே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்சு, இல்லைனா ரொம்ப லோ ரேஞ்சு, அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த மாடல் நம்ம கொடுக்குறோம். 10,000க்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஆம்பிளிஃபர். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் டிடிஎஸ் டால்பி டிகோடர் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் ஆகும். உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஆம்பிளிஃபர். பாட்டும் நீங்கள் சூப்பராக கேட்கலாம். ஏதாவது மல்டிபர்பஸ் யூஸ் தான் இந்த ஆம்பிளிஃபரை பொறுத்தளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிகோடர் வேணுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதுக்குண்டான பேமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம இதை ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ப்ரோலாஜிக் போட்டு இது ஒரு 5-6 ஆம்பிளிஃபர் கொடுத்துட்டோம். இதோட இது 6வது ஆம்பிளிஃபர் நினைக்கிறேன். இதோட ஆடியோ டெஸ்ட் நீங்கள் பாருங்கள். நான் வந்து வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்கள் இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.